19လ86 84တောင်းอ่ะ19လ84တောင်းอ่ะဒီကျင်းတဲဦးကန်းနဲ့ဘေးကတိုက်ကြီးပါတော်တော်ကိုစလိုဝါပြိုသွားတယ်လွတ်လိုက်တယ်ဟိုကြီးရတော့没了。ကြောက်လို့ဒီဖျားကြီးဘေးရလူတွေကတော့အပြင်မှာဒီလိုမျိုးပဲနေကြပါတယ်நபர்களுக்காக பிரார்த்திக்கிறார்கள். உயிரிழந்தவர்களுக்காகவும் காணாமல் போனவர்களுக்காகவும் கண்ணீர் சிந்துகிறார்கள். உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது. இது மியான்மரின் தலைநகரான நேபிடோ. மோசமான நிலநடுக்கம் பாதித்த மையப்பகுதியில் இருந்து சில 100 கிலோமீட்டர் தூரத்தில் இது உள்ளது. சேதமடைந்த கட்டடங்களை சுற்றி அழுகிய துர்நாற்றம் வீசுகிறது. இடிபாடுகளிடையே இன்னமும் மீட்கப்படாமல் பல உடல்கள் உள்ளன. மியான்மரின் இராணுவ அரசாங்கத்தின் அடக்குமுறை காரணமாக ஒரு சிலர்தான் பத்திரிகையாளர்களிடம் பேசுகின்றனர். நிலநடுக்கத்திற்கு பிறகு தங்களுடைய குடும்பம் எப்படி சமாளித்து வருகிறது என பெண் ஒருவர் எங்களிடம் கூறினார். இரவில் திறந்தவெளி பகுதியில் தூங்குகிறோம். ஒவ்வொரு 2 அல்லது 3 மணி நேரங்களுக்கு ஒரு முறை பின் அதிர்வுகள் ஏற்படுவதால் எங்களால் சரியாக தூங்க முடியவில்லை. எனக்கு தண்ணீர் மட்டுமே இருக்கிறது. உணவின்றி எனக்கு களைப்பாக இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் எங்களுடைய வாழ்க்கையை எப்படி மறுகட்டமைக்கப் போகிறோம் என்றே தெரியவில்லை. இந்த தற்காலிக முகாம்களில் 50 மருத்துவ ஊழியர்கள் 200 பேருக்கு சிகிச்சை அளித்து வருகின்றனர். அருகில் 1000 படுக்கைகள் கொண்ட மருத்துவமனை உள்ளது. ஆனால் அங்கு மக்களை அனுப்புவது பாதுகாப்பானதில்லை. ஒட்டுமொத்த அவசர சிகிச்சை பிரிவும் இடிந்து போயுள்ளது. என்னுடன் பணியாற்றும் டென் நைன்சா பொதுமக்கள் இருக்கும் மிகப்பெரிய குடியிருப்பு வளாகத்திற்கு சென்றார். தரைத்தளம் முழுமையாக புதைந்துவிட்டது என்று இவர் கூறுகிறார். முதல், 2வது மற்றும் 3ஆம் தளம் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளது. இடிபாடுகளுக்கு இடையே இன்னும் பல சடலங்கள் உள்ளன. மோசமான துர்நாற்றம் வீசுகிறது. மீட்பு பணிகளுக்கு உதவுவதற்கு சர்வதேச குழுக்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு ஒரு சில உதவிகள் சென்றடைகின்றன. ஆனால் நிலநடுக்கம் ஏற்பட்ட நிலையில் கிளர்ச்சி குழுக்கள் மீது வான்வெளி தாக்குதல்களை இராணுவ அரசு தொடர்வதாக ஐநா விமர்சித்துள்ளது. 20 மில்லியன் மக்கள் இந்த நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என ஐநா கூறுகிறது. இந்த நிலநடுக்கம் மியான்மர் மட்டுமல்லாது தாய்லாந்து, சீனாவிலும் எதிரொலித்தது. இது பாங்காக்கில் கட்டுமான பணியில் இருந்த ஒரு கட்டடம் இடிந்து விழுந்த காட்சி. இதில் 11 பேர் உயிரிழந்தனர்.
இது பாங்காக்கில் ஒரு கட்டடத்தின் மேலே உள்ள நீச்சல் குளத்தில் இருந்து நீர் சாலையில் கொட்டிய காட்சி. நிலநடுக்கம் காரணமாக பாங்காக்கில் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 18ஆக அதிகரித்திருப்பதாக அதிகாரிகள் கூறுகின்றனர். பாதிக்கப்பட்டுள்ள மியான்மருக்கு தற்போது உலக நாடுகள் மனிதாபிமான உதவிகளை வழங்கி வருகின்றன. இந்தியா, சீனா, தாய்லாந்து உள்ளிட்ட நாடுகள் நிவாரணப் பொருட்களையும் மீட்பு குழுவையும் அனுப்பியுள்ளன. மியான்மருக்கு உயிர்காக்கும் உதவி என்ற பெயரில் 10 மில்லியன் யூரோ மதிப்புள்ள உதவியை வழங்குவதாக பிரிட்டன் உறுதியளித்துள்ளது. இது மியான்மரில் 30 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் 30 மணி நேரத்துக்கு பிறகு உயிருடன் மீட்கப்பட்ட காட்சி. இவர் இருந்த குடியிருப்பு சரிந்து விழுந்ததில் குறைந்தது 9 பேர் உயிரிழந்தனர். இன்னும் 90 பேர் இடிபாடுகளுக்குள் சிக்கியிருக்கலாம் என செஞ்சிலுவை சங்க அதிகாரிகள் AFP செய்தி முகமையிடம் தெரிவித்தனர். பல இடங்களில் இடிபாடுகளுக்கிடையே மக்களை தேடும் பணி தொடர்ந்து வருகிறது. இந்த சூழலில் மியான்மரை இன்று மீண்டும் நிலநடுக்கம் தாக்கியது. உள்ளூர் நேரப்படி மதியம் 3:30 மணி அளவில் மாண்டலேயின் வடமேற்கே 28 கிலோமீட்டர் தொலைவில் 5.1 என்ற அளவில் இது ஏற்பட்டதாக அமெரிக்க நிலவியல் ஆய்வு மையம் கூறுகிறது. நிலநடுக்கம் ஏற்பட்ட போது மாண்டலேவில் மீட்பு பணியில் இருந்தவர்கள் பதற்றமடைந்த காணொளி வெளியாகியுள்ளது. இதேபோல கடந்த நள்ளிரவும் 4.2 அளவிலான ஒரு நிலநடுக்கமும் அருகே பதிவானது. அடுத்தடுத்து ஏற்படும் நிலநடுக்கத்தால் மீட்பு பணிகளில் சவால் ஏற்படுவதாக மீட்பு குழுவினர் கூறுகின்றனர். இடிபாடுகளுக்கு இடையே சிக்கியவர்களை தேடும் பணி பாங்காக்கிலும் தீவிரமாக நடந்து வருகிறது. இடிபாடுகளில் சிக்கியவர்களை தேடி அவர்கள் உறவுகளும் அங்கு காத்திருக்கின்றனர். நிலநடுக்கத்தால் கட்டடம் இடிந்து விழுந்த போது தான் உயிர் தப்பிய தருணம் குறித்து ஒரு கட்டுமான பணியாளர் பிபிசியிடம் விவரித்தார். ஒருபுறம் நிலநடுக்க சோகத்தில் மியான்மர் மூழ்கி இருக்க, மற்றொரு புறம் ராணுவம் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. நிலநடுக்கம் ஏற்பட்ட முக்கிய பகுதியான சர்காயிங் பிராந்தியத்தின் வடமேற்கு பகுதியில் உள்ள சாங்யூ டவுன்ஷிப்பில் வான்வழி தாக்குதல்கள் நடைபெற்றதாக ஜனநாயகத்துக்கு ஆதரவான கிளர்ச்சி குழுக்கள் தெரிவித்துள்ளன. இக்குழுக்கள் ராணுவ ஆட்சியை அதிகாரத்திலிருந்து நீக்குவதற்காக போராடி வருகின்றன. நாட்டின் வடக்கு பகுதியில் உள்ள நவுங்சோவில் நடைபெற்ற வான்வழி தாக்குதலில் 7 பேர் கொல்லப்பட்டதாக பிபிசி பர்மிய சேவை உறுதிப்படுத்தியுள்ளது. மியான்மரை பொறுத்தவரை 4 ஆண்டுகளுக்கு முன்பு ஆட்சி கவிழ்ப்பு மூலமாக அதிகாரத்தை ராணுவம் கைப்பற்றியது. ராணுவத்தின் இந்த சமீபத்திய தாக்குதலை அதிர்ச்சிகரமானவை, ஏற்றுக்கொள்ள முடியாதவை என ஐநா கூறியுள்ளது. ஏற்கனவே பல மனிதாபிமான உதவிகளுக்காக சிரமப்படும் மியான்மரில் இந்த நிலநடுக்கம் ஒரு பேரழிவு என கூறுகிறார் உலக உணவு திட்டத்தின் மியான்மருக்கான இயக்குனர் மைக்கேல் டான்ஃபோர்ட். நிலைமையை சமாளிக்க சிரமப்படுவதாகவும் இடிபாடுகளில் இருந்து மீட்கப்படுபவர்களுக்கு உணவு, தண்ணீர், சுகாதாரம் மற்றும் தங்குமிடம் ஆகியவற்றை வழங்குவதே எங்களின் முதன்மை நோக்கமாக இருக்கும் என்றும் அவர் கூறினார்.